Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸைஸ் 2.7ல 6th ப்ராப்ளம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன். அந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல 9th டேர்மோட வேல்யூ 32805 வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து அந்த ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன்ல 6th டேர்மோட வேல்யூ 1215 வந்து கொடுத்திருக்காங்க. அந்த 12th டேர்மோட வேல்யூ என்னவா இருக்கும்ங்கறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 12th டேர்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு a and r ஓட வேல்யூ தெரியணும். அதனால ஃபர்ஸ்ட் a and r ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் t9 is equal to 32,805 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் tn ஓட ஃபார்முலா எழுதிக்கிறேன். tn is equal to a into r power n minus 1. இந்த இடத்துல n க்கு பதிலா எனக்கு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 9 இருக்கு. அப்படின்னா t to the power 9 is equal to a into r power n க்கு பதிலா 9 minus 1. t9 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 32,805. அதை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்படின்னா a into r power 9 minus 1 வந்து 8. இந்த t9 க்கு பதிலா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 32,805. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 6th டேர்ம் அதாவது t6 ஓட வேல்யூ 1215 வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ tn ஓட ஃபார்முலா எழுதிக்கிறேன். a into r power n minus 1. இங்கே n க்கு பதிலா 6 இருக்கு. அப்படின்னா t6 is equal to a into r power 6 minus 1. t6 ஓட வேல்யூ 1215. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா a into r power 6 minus 1 வந்து 5 is equal to 1215. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 நான் டிவைட் பண்ண போறேன். அதனால டிவைடிங் 1 and 2 இல்லைன்னா 1/2. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு a to the power a into r power 8. அடுத்து எனக்கு செகண்ட் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு a into r power 5 is equal to இதோட ரைட் ஹேண்ட் சைடு 32,805. இதோட ரைட் ஹேண்ட் சைடு 1215. இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூக்கு ஏவை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா r power 8 r power 5. இதை கேன்சல் பண்ணனா எனக்கு r power 3 கிடச்சிருக்கும். அப்படின்னா r cube is equal to இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதில் கேன்சல் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா 3 டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 3 4s are 12. அடுத்து 2 நம்பர் இருக்கிறதுனால 0 ஆட் பண்ணிக்கிறேன். 3 5s are 15. அடுத்து திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 3 7s are 28. அடுத்து மீதி 3 7s are 21. ஆனால் இங்கே பார்த்தோம்னா 32க்கு நியர்பை வந்துருக்கு. அப்படின்னா 3 10s are 30. அதனால நான் ஒவ்வொரு நம்பராகவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 3 1s are 3. அப்படியே 2 நம்பராக சூஸ் பண்ணுறதுனால 0 எழுதிக்கிறேன். அப்படின்னா 3 டேபிளில் 28 வருமானு பார்த்தோம்னா வராது. அப்படின்னா 3 9s are 27. அடுத்து 3 3s are 9. அடுத்து இங்கே 15. அப்படின்னா 3 5s are 15. அப்படின்னா r cube is equal to 10,935 divided by 405 வந்து கிடச்சிருக்கும். இப்போ நான் திருப்பி இதை ஃபர்தராக 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணால் 3 1s are 3. அடுத்து 3 3s are 9. அடுத்து 3 5s are 15. அடுத்து இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9. 3 6 are 18. அடுத்து 3 4s are 12. அடுத்து 3 5s are 15. இதை திருப்பி ஃபர்தராக 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா முடியும். அதனால திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 3 4s are 12. மீதி வந்து 1. அப்படின்னா 3 5s are 15. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 3 1s are 3. 3 2s are 6. 3 1s are 3. அடுத்து 3 5s are 15. அப்படின்னா r cube is equal to 1215 divided by 45 கிடச்சிருக்கும். இதை திருப்பி ஃபர்தராக நான் எதில் கேன்சல் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 3 டேபிள்லேயே திருப்பியும் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 3 1s are 3. 3 5s are 15. அடுத்து 3 4s are 12. அடுத்து 0 எழுதிக்கிறேன். 3 5s are 15. அடுத்து திருப்பி ஃபர்தராக திருப்பி நான் இதில் கேன்சல் பண்ணுறேன்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 3 5s are இதே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 3 5 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இது ரெண்டுமே பார்த்தோம்னா 5 டேபிளில் கேன்சல் ஆகக்கூடிய நம்பர். அதாவது r cube is equal to 135 divided by 5 ன்னு கிடச்சிருக்கும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s are இது வந்து பார்த்தோம்னா 5 2s are 10. அடுத்தது 5 7s are 35. அப்படின்னா r cube is equal to 27 கிடச்சிருக்கு. அப்படின்னா r வேணுங்கிறப்ப இந்த கியூப் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் கியூபிக் ரூட் ஆகும். அப்படின்னா கியூபிக் ரூட் ஆஃப் 27. கியூபிக் ரூட் ஆஃப் 27ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 3. அப்படின்னா r-ஓட வேல்யூ 3ங்கிறத நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இந்த r-ஓட வேல்யூ 3ங்கிறத 2 ஈக்குவேஷனில் எதையாச்சும் ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுற பார்த்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் r is equal to 5 in 2. அப்படின்னா a into rக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 5 to the power 5 equal to 1215 கிடச்சிருக்கு. அப்படின்னா a into 5 to the power 5ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்.
சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுட்டோம். ஆரோட வேல்யூ 3. அப்படின்னா ஆரோட வேல்யூ இங்கே 3 தான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்படின்னா 3க்கு பவர் 5 வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா 3க்கு பவர் 5ங்கிறப்ப 3யை வந்து 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 3 3s are 9, 9 3s are 27, 27 3s are 81, 81 3s are 243 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா அந்த 243 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 1215. இப்போ இந்த 243 இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா A இஸ் ஈக்குவல் டு 1215 டிவைட் பை 243. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணனா 81, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 405, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணனா 27, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணனா 1 3 5. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா A இஸ் ஈக்குவல் டு 135 டிவைட் பை 27. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதை கேன்சல் பண்ணுறேன். திருப்பி 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9, இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 4s are 12, அது 3 5s are 50. அப்படின்னா 9 1s are, இது 9 5s are. அப்படின்னா எனக்கு ஏவோட வேல்யூ 5 வந்து கிடச்சிருக்கு, ஆரோட வேல்யூ 3 கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஏவோட வேல்யூ 5, ஆரோட வேல்யூ 3ங்கிறத நான் யூஸ் பண்ணி Tn இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு R பவர் n மைனஸ் 1ங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா என்னுக்கு பதிலாக நான் 12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏன்னா 12th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா T12 இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 5, ஆருக்கு பதிலாக 3 டு தி ஹோல் பவர் 12 மைனஸ் 1. அப்படின்னா 5 இன்ட்டு 3 பவர் 12 மைனஸ் 1ங்கிறப்ப லெவல் வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 5 இன்ட்டு 3 பவர் லெவல். 3 பவர் லெவலோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 177.147ங்கிறது தான் எனக்கு 3 டு தி பவர் லெவலோட வேல்யூவாக இருக்கும். இப்போ இதை 5யோட மல்டிப்ளை பண்ணுறேன். 5யோட மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் 885735 கிடச்சிருக்கும். இதான் வந்து 12th டேர்மோட வேல்யூவாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.